இங்க வாமா. யார் மணி? நான் ஒரு அனாதை சார். ஏன் ஏட்டு வீட்டுக்கு போன? நான் கன்னியாஸ்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் சார் நான் இந்த ஊருக்கு வந்தேன். சர்ச்சுக்கு போனேன்னா சர்ச் மூடி இருந்துச்சு. தங்கறதுக்கு இடம் இல்லாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அப்படியா? அந்த வழியா ஏட்டையா வந்தாரு. என் மேல ரொம்ப பரிதாபப்பட்டு அவர் வீட்லயே தங்கிக்கோன்னு இடம் கொடுத்தாரு. ஆனா இந்த ரவுடி பையன் அவர் வீட்டுக்குள்ள எப்படி வந்தான்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். அந்த ரவுடிய ஏட்டு கூட்டிட்டு வரட்டும், அப்ப தெரிஞ்சிடும் எல்லா உண்மையும். ஆமா, நீ அனாதையா? நீ கன்னியாஸ்திரி ஆகணுமா? ராத்திரில ஸ்டேஷன்ல பொம்பளைங்களை தங்க வைக்க கூடாது. வா. என்னம்மா அங்க நிக்கிற? வாமா, வந்து வண்டியில ஏறு. உள்ளவாமா. குளிரும். பாம்பு வந்துரும். பயப்படாதம்மா, நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னீல்ல, இந்த ட்ரெஸ்ஸோட போனா நல்லா இருக்காது. இது என் பொண்ணுக்காக வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ். நாளைக்கு சர்ச்சுக்கு போகும்போது போட்டு வா. உனக்காகத்தான் இந்த பெட்ரூமை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நிம்மதியா போய் தூங்கு. இந்த வாங்கிக்க. இப்படி ஒரு மனுஷனா? இவரை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே. தம்பி, நான் உங்க சர்ச்சில் பார்த்ததே இல்லையே, இன்னைக்கு வந்துக்கிறீங்க அதிசயமா? இல்லை சார், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு காதலை சேர்த்து வைக்கும். ஆனால் என் காதல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே அழிச்சிருச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கேன். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். நான் ஃபோனில் சொல்லியிருந்தேனே, அது இந்த பொண்ணு தான் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம் மை சைல்டு. எல்லாருமே கன்னியாஸ்திரி ஆயிட முடியாது. அதுக்கு சில தகுதிகள், விதிமுறைகள்லாம் இருக்கு. நீங்க மேலே போய் ஃபாதர் டேவிட்டை பாருங்க, அவர் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவார். நீ மேலே போமா. ரொம்ப நன்றி சார். அட பரவாயில்ல, இருக்கட்டும்மா. உங்க அப்பா செத்து 17 வருஷமா?
யாருமா நீ? உயிரோட இருக்கிறவங்கள செத்து போயிட்டதா அம்மா சொன்னாங்கப்பா. அம்மா ரொம்ப ரொம்ப கெட்டவங்கப்பா. வயசு பொண்ணுன்னா வீட்டுல இருக்கும்போது அம்மா வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அவங்களுக்கு ஆம்பளைங்களோட பழகிறத விட ஆம்பளை பசங்களோட பழகிறதாப்பா பிடிச்சிருக்கு. Stop it. அம்மாவை பத்தி தப்பா சொல்லாத. அவளை பத்தி உனக்கு தெரியாது. என்னடா நீ லவ் பண்ற பொண்ணை காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு வந்து ரயில்வே ட்ராக் பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கிற? ஏன் அவசரப்படுறீங்க? அங்க பாருங்க. யோ சீக்கிரம் குடியா. தரண இந்தா. யோ சாம்பார் குடியா. எத்தனை வாட்டியா சாம்பார் ஊத்துறது? ஏற்கனவே பாக்கி வேற ஏகப்பட்டது இருக்கு. ஏய், நம்ம கடையில சாப்பிடுறவங்களுக்கு வயிறு நிறைஞ்சா மட்டும் போதாது, மனசும் நிறையணும். இப்படியே நம்ம கடை போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கடை உருப்பிட்ட மாதிரி தான். நான் இந்த கடையை நடத்துறது வீடு வாசல் வாங்குறதுக்காக இல்ல, மானத்தோட வாழறதுக்காக. ஊத்து. சரிக்கா. கடவுளே, அவர் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கணும். என்ன வேண்டிக்கிட்ட? உங்க அப்பா அம்மா நம்ம காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். என்னாச்சு? அது அது உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து என்ன காட்டுனீங்களா? காட்டினேன். ஆனா அது எப்படி சொல்றதுன்னு புரியல. புரியுது. என்ன இருந்தாலும் நான் ஒரு சாதாரண தள்ளுவண்டிக்காரி தானே. நீங்க வசதியானவங்க. எப்படி ஒத்து வரும்? என்னாச்சு? உங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அப்படியா? நான் எங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற? நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. உங்களையே புருஷனா நினைச்சு வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துருவேன். ஏய், அழாத அழாத ப்ளீஸ். இது பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் மட்டும் எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கணும். நீ வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு அப்படியே இருந்துருவியா? முடியாது. நானும் அப்படிதான். இந்த ஜென்மத்துல எனக்கு மனைவின்னா நீதான், வேற யாரும் கிடையாது. இது பாரு, எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாங்க. Yes. வா, உள்ள வா. அட, come inside. என்னங்க இது? அப்பா, கதவை திறங்கப்பா. அப்பா, என்னாச்சு? என்னமாச்சு? மானத்தோட வாழ்ற பொண்ணு நினைச்சுதான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னோம். இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கை குழந்தையோட வந்து நிப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் கோச்சிட்டு போய் கதவு முன்னீங்களா? என்ன நடந்தது தெரியுமா? நான் ஒரு நாள் ரயில்வே கிராசிங் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதிரில் ரெண்டு பேர் வந்தாங்க. எதையோ பார்த்தாங்க, பேசிக்கிட்டாங்க. அது ஆர்குமெண்டா மாறிச்சு, போயிட்டாங்க. அப்புறம் ஒரு போலீஸ்காரர் வந்தாரு. அவரும் பைக்கை நிறுத்தி பார்த்தாரு, போயிட்டாரு. நானும் போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். போய் பார்த்தா ஒரு அனாதை குழந்தை யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. நான் அந்த குழந்தைய எடுக்கலான்னு போனேன்.